Hi everyone, my name is Parthasarathi. I'm working as an mobile app developer at Shumsha Technology. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஏஐ வச்சு எப்படி ஒரு மொபைல் ஆப்பை கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வீடியோ ஸ்ட்ரீமிங்னா என்னன்றது வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸில் வந்து ஒர்க் ஆகிற மாரி ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இதில் ரெண்டு விதமாக வந்து நம்ம ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நேட்டிவ் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், இன்னொன்று வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். நேட்டிவ் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஐஃபோன் இருக்குல்ல, அந்த ஐஃபோனில் வந்து ஆப் வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னா ஷிஃப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ் வச்சு பில்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் உங்ககிட்ட தமிழில் பேசுனா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியல. அதே மாதிரி ஐஓஎஸ்க்கு வந்து ஷிஃப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டுக்கு கோட்லினில் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜினா என்னன்றதை பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து ரியாக்ட் நேட்டிவ், இன்னொன்று வந்து ஃப்ளட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி வச்சு நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணோம்னா நம்மளால் ஐஓஎஸ்லேயே நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும், ஆண்ட்ராய்டையும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து மொபைல் ஆப்க்குள்ளே வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து 3 லேயர் இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூஐ லேயர், செகண்ட் ஒன் இஸ் லாஜிக் லேயர், தேர்ட் ஒன் இஸ் டேட்டா லேயர். இப்போ நீங்கள் விஷுவலாக பார்க்குற பட்டன்ஸாக இருக்கட்டும், தம்ப்நெயில்ஸாக இருக்கட்டும், வீடியோ பிளேயராக இருக்கட்டும், எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எதெல்லாம் நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து யூஐ லேயர்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் லாஜிக் லேயர். இதில் என்னன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து ஃபோட்டோவோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க. கிரே கலரில் இருக்க லைக் பட்டன் வந்து எப்படி ரெட் கலரில் மாறுது, அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அந்த லாஜிக்கெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து இந்த லாஜிக் லேயர். இந்த தேர்ட் ஒன் இஸ் டேட்டா லேயர். டேட்டா லேயர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, சர்வர் கிட்டலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை வந்து இமேஜஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு கெட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ ஆகுதில்ல, அதுதான் வந்து டேட்டா லேயர் சொல்லுவோம். நம்ம வந்து மொபைல் ஆப்குள்ளே எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்னா என்னன்னு பார்ப்போம். முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்க்கணுன்னா சிடி வாங்குவீங்க, இல்லைனா பென்ட்ரைவில் வந்து உங்கள் மூவிஸை வந்து டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி பார்ப்பீங்களா. இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, நடுவில் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, கரப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் அந்த வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியாது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்ட்ரீமிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்ட்ரீமிங்கிற கான்செப்டில் எப்படி ஒர்க் ஆகுன்னா, உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு பிரியாணி வாங்குறீங்கன்னா பிரியாணி வாங்கி மொத்தமாக சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தானே சாப்பிடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா வந்து ஒரு சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சங்க்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து இருக்குன்னா அந்த வீடியோ வந்து 2 to 4 செகண்ட்ஸாக வந்து பிரித்து பிரித்து வைக்கும். இந்த பிரித்து பிரித்து வச்சு உங்களுக்கு தேவைப்படுற சங்க்ஸை வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். அடுத்தது வந்து அடுத்த சங்க் வந்து டவுன்லோட் ஆகி ப்ளே ஆகும். அந்தமாரி ஒன்று ஒன்றா டவுன்லோட் ஆகி வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டக் ஆகாது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்து முடிக்கலாம். ஓகே, இதில் வந்து 3 முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆல்வேஸாக கனெக்டடாக இருக்கும். எப்படின்னா இன்டர்நெட்டோட உங்களுக்கு வந்து கனெக்டிங்லேயே இருக்கும். அடுத்தது வந்து சங்க்ரே டெலிவரி. முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு சொன்னால, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 to 4 செகண்ட்ஸ் வரும், அடுத்து ஒரு 2 to 4 செகண்ட்ஸ் வரும். அந்தமாரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். த தேர்ட் ஒன் இஸ் அடாப்டிவ் குவாலிட்டி. இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து உங்களோட நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி உங்களோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்ட்ராங்காக இருந்தால் 2Kல ப்ளே ஆகும். உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 240pல வந்து ப்ளே ஆகும். இதுதான் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் சொல்லுவோம். அடுத்தது வந்து வீடியோ இஸ் நெவர் ஒன் ஃபைல். ஓகே, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகுதுன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் ப்ளே ஆகுதுன்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஓகே, ஆனால் அது அப்படி நடக்காது. ஓகே, இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சொன்ன மாரி 2 to 4 செகண்ட்ஸாக. ஓகே, இது கட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ ஒரு பீஸா ஆர்டர் பண்ணீங்கன்னா, பீஸா ஆர்டர் பண்ணி அது எப்படி நீங்கள் வந்து ஸ்லைஸ் போட்டு அதை வந்து சாப்பிட்றீங்க. அதேமாரி தான் வந்து இந்த சங்க்டும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 to 4 செகண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அதுமாரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆப்பை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கும். எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. இதுதான் வந்து ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்ன்றது என்னன்னு பார்ப்போம். அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்ன்றது வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிராஃபிக்கில் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் டக்குன்னு வந்து ஸ்பீடாக போயிட்டு இருந்தீங்கன்னா ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணுவீங்களே. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுதுன்னா அந்த வீடியோ வந்து டக்குன்னு உங்களுக்கு இன்டர்நெட் இல்லை, இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டும். இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து 4Kல ப்ளே ஆகும். இதே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வந்து கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து 240pல வந்து ப்ளே ஆகும். இந்த இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ட்ரெயினில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு ஹீரோவோட ஃபேஸ் வந்து நல்லா ஹெச்டியில் தெரியும். இதே வந்து ஒரு நெட்வொர்க் இல்லாத இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஹீரோவோட ஃபேஸ் வந்து மைண்ட் கிராஃப்டில் வர கேரக்டர் மாதிரி உங்களுக்கு வந்து மாறிடும். இது வந்து ஒரு பக் இல்லை, இது ஒரு ஃபியூச்சர், ஒரு ஒரு கான்செப்ட். இதுதான் வந்து அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங். இதில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இல்லை இந்த யூசருக்கு, அதனால வந்து நீ என்ன பண்ணு கம்மியான குவாலிட்டியில் கொடு. அப்போ வந்து அவங்களால வந்து படம் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக அவங்களால பார்க்க முடியும். இது 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 இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவோம். அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் தான் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஆப்பில் இருக்க வீடியோ பிளேயர் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து உங்கள் மொபைல்லேயே டிஃபால்ட்டாக ஒரு வீடியோ பிளேயர் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரீமிங்க்கு அதே வீடியோ பிளேயரை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பிளேயர் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிளேயரில் வந்து என்ன மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும்னா நம்ம வந்து இப்போ நான் சொன்னேன்ல ஏபிஆர், இப்போ வந்து நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொன்று நமக்கு வந்து சங்க்ஸாக வர டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணி நமக்கு வீடியோ ப்ராப்பராக ப்ளே ஆகணும். இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க, டக்குன்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அது வந்து டக்குன்னு பாஸ் ஆகணும். பாஸ் ஆகி நீங்கள் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுவீங்க. பேசி முடிச்சோடனே டக்குன்னு ரெஸ்யூம் ஆகி உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து ப்ளே ஆகணும். ப்ளஸ் ஆடியோவில் வந்து மல்டிபிள் ஆடியோஸ் இருக்கும், அதேமாரி சப்டைட்டில்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பிளேயரை வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், அந்தமாரி வீடியோ பிளேயர்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ஸை வந்து நம்மளால் எந்த இன்டரப்டும் இல்லாமல் ஒரு வீடியோ வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே. இதுவரையும் நம்ம வந்து ஏபிஆர்னா என்ன, அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங்னா என்ன, வீடியோ பிளேயர் என்ன மாதிரி இருக்கணுன்றதை பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பரான யூசர் தானா, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்களா, லாகின் பண்ணியிருக்கீங்களான்றது வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகும். அந்த ரிக்வெஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது போகும். ப்ளஸ் வந்து எனக்கு இந்த படத்தில் இந்த பாட்டு இல்லை இந்த வருஷத்தில் வந்து இந்த படத்தை எனக்கு காட்டு, படம் வேணும் அப்படின்ற மாரி நீங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா ஏவிஆர் ஸ்பீட் செக்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணணும்னா உங்களோட நெட்வொர்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டியில் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து சங்க் பை சங்க்ஸாக டவுன்லோட் பண்ண கிடைக்கிற ஃபைல்ஸை வச்சு நம்ம வீடியோ பிளேயரில் வந்து ப்ளே பண்ணி காட்டும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து 1 or 2 செகண்ட்ஸில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். பின்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 செகண்ட்ஸில் இது எல்லா ப்ராசஸும் நடந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஒரு சின்ன பட்டன், அது வந்து ப்ளே பட்டன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகணும்னா பின்னாடி இவ்வளோ இன்ஜினியரிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இதுவரை நம்ம வந்து மொபைல் ஆப் டெவலப் பண்ணால் என்னென்னு பார்த்தோம். வீடியோ ஸ்ட்ரீமிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஏஐ மூலயமா நம்மளால் எப்படி ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி தேவை. 6 மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும்.
ஒரு 5 பேர் இந்த டீம் தேவை. ஆனா, கரண்ட்டா இப்ப இருக்க சிச்சுவேஷன் பொறுத்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராம்ப்ட் இருந்தாலே போதும். உங்களால ஒரு மொபைல் ஆப்ப கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இப்ப வந்து ஒரு ஆப்ப கிரியேட் பண்றோம்னா, கிரியேட் எ ஃப்ளட்டர் ஆப், ஃப்ளட்டர் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப் வித் லாகின், ஹோம் பேஜ் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ற மாரி இருக்கும். ஒரு ப்ராம்ப்ட்ல வந்து நமக்கு வந்து எந்த மாரி இருக்கணும், வந்து யூஐ எந்த மாரி இருக்கணும், அந்த மாரி நம்ம வந்து ப்ராம்ப்ட்ட குடுத்தே நம்மளால வந்து ஒரு மொபைல் ஆப்ப வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்ம வந்து என்ன மாரி ப்ராம்ப்ட் குடுத்து மொபைல் ஆப் டெவலப் பண்றது லைவா வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ப்ரீவியஸா நம்ம வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். அ அப்புறம் வீடியோ ஸ்ட்ரீமிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்தோம் மொபைல் ஆப்ல. இப்போ வந்து ஏஐ வச்சு எப்படி ஒரு மொபைல் ஆப்ப வந்து டெவலப் பண்றதுன்றத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணணும். ஓகே. நான் ஆல்ரெடி ஒரு வந்து ப்ராம்ப்ட்ட வந்து எடுத்து வச்சிருக்கேன். அத ஜஸ்ட் நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம என்னென்ன குடுத்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப் வந்து எந்த மாரி இருக்கணும்? என்ன மாரி ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம்ன்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, Spotify அண்ட் Netflix யூஸ் பண்ணி நம்ம வந்து Netflix மாதிரி ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ண போறோம். அது எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம்னா, Flutterன்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து மொபைல் ஆப் வந்து கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கான லைப்ரரிஸ் என்னன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்மளோட ஆப் வந்து கலர்ஸ் எந்த மாரி இருக்குன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்மளோட ஃபாண்ட்ஸ் அது மாரி ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எந்த மாரி இருக்கணும். அது மாரி நமக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராம்ப்ட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஹிட் பட்டன் குடுத்தா, அது வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான அவுட்புட்ட வந்து குடுக்கும். நம்ம அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ வந்து ரன் பண்ணி நமக்கான ஆப் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ வந்து ஜெனரேட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோமோ, அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க லைவாவே பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான ஃபோல்டர்ஸ் வந்து எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள வந்து இந்த இது எல்லாம் அலைன் ஆயிருக்கான்றது வந்து ஏஐ வந்து செக் பண்ணிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபைனலி நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தீம்ஸ்க்கான ஃபோல்டர்லாம் வந்து எங்க இருக்கு? மாடல்ஸ்லாம் எங்க இருக்கு? அந்த மாரி ஆப்புக்கு ரெக்யர்மெண்ட்டான இருக்க ஃபோல்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ ஏஐ ஜென்ரேட் பண்ண ப்ராஜெக்ட்டோட ஃபோல்டர் எங்க இருக்குன்னா, சி டிஸ்க்ல இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் சியில் யூசருக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வால்ட்ன்றது நம்ம ஏஐ ஜென்ரேட் பண்ண ப்ராஜெக்டோட ஃபோல்டர் இருக்குது. இந்த செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஏஐ கொடுத்த கோடு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து நம்மளோட டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்புக்கு. நம்மளோட மொபைல் ஆப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ளட்டரை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பப்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தா தான் ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா, எந்த இஷ்யூஸ் இருக்கான்றது வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் முன்னாடியே, எந்த இஷ்யூவும் வராமல். இது எதனால் கொடுக்குறோன்னா, சில லைப்ரரிஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த லைப்ரரிஸ்லாம் இருக்கா, அந்த லைப்ரரிஸ் கரெக்டான அசைன் ஆயிருக்கான்றது வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேக்கேஜஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து பப்கெட் கொடுத்தோம்னா நமக்கான தேவையான லைப்ரரிஸ் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே 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 நம்ம நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன் பண்ணுவோம். கரெக்டாக ரன் கொடுத்து என்கிட்ட கொடுப்போம். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுனால.
இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஓகே. ஆப் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எனக்கு உங்ககிட்ட இருந்து லாகின் கிரெடென்ஷியல் இருக்கு. அதை வச்சு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். அப்படி வந்து லாகின் இல்லைன்னா நம்ம வந்து நியூவாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட லாகின் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லாகின் பண்ணி ஆப்குள்ளே போய்க்கிறேன். gmail.com. சைன்இன் கொடுத்துக்கிறேன். நான் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல வியூ இருக்கும். ஓகே. ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 2 சாங்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். சாங்ஸ் ப்ளே ஆகுது. மேபி எம்லெட்டில் இருக்கனால உங்களுக்கு சாங்கோட உங்களுக்கால கேட்க முடியாது. அடுத்தது வந்து நம்ம வீடியோ பிளேயர் நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் வந்து போய் பார்ப்போம். அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. மேலே இருக்க சினிமா ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான இருக்க வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்புக்குள்ளே உங்களுக்கு வந்து நேவிகேட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். எளிமை திரும்புதல்ன்ற ஒரு சாங் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீமிங்கும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே. ஓகே. நம்ம வந்து ஏஐலேருந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு ஆப்பை வந்து எப்படி வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து பில்ட் பண்ணுறோன்றத இப்போ வந்து பார்த்துருக்கோம். இப்படி தான் வந்து டெவலப் பண்ணலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 3 வருஷம் வந்து பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் 6 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 4 to 5 மெம்பர்ஸ் டெவலப்பர்ஸ் தேவைப்படும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுறது நல்ல ஒரு ப்ராம்ப்ட் இருந்தாலே போதும். உங்களால் ஒரு ஆப்பே வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். சில டைம் வந்து ஒரே ரிசல்ட்ஸ் வந்து ஏஐ கொடுக்காது. சில டைம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தப்பாக கொடுக்கும். சில டைம் ஏதாச்சும் ஒரு பக் இருக்கும். எல்லா டைமும் ஏஐ வந்து ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஏன்னா இப்போ இருக்க மாடல் பொறுத்தவரையும் சில இஷ்யூஸ் வரும். சில டீபக் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பக்ஸ் இருக்கும். சில டைம் வந்து லாகின் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன இஷ்யூன்றது எக்ஸாக்டாக நம்ம ஏஐ கிட்ட வந்து நம்ம சொன்னோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம கொடுக்கும். நமக்கான ஆப் வந்து நம்மளால் வந்து ஏஐ கிட்ட இருந்து பில்ட் பண்ணிக்கலாம். இந்த செஷனில் மொபைல் ஆப் டெவலப்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீமிங்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க, அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிளாக தெரிகிற ஆப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.